சுதந்திர தின நாளையொட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மக்கள் அதிக அளவில் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். கடலூர் மாவட்டம் ராமாபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற கிராம மக்கள் அங்கன்வாடி மையம், பள்ளிக்கூடம் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஜாம்புவான் ஓடையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தொழிலாளி ஒருவர் அரசு ஊழியர் லஞ்சம் கேட்பதாக கூறி துண்டை ஏந்தி பிச்சை எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்டம் வள்ளிக்கொள்ளைக்காட்டில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரிக்கன் விளக்குடன் கலந்து கொண்ட இளைஞர் தங்கள் பகுதியில் 3 மாதமாக தெருவிளக்கு எரியவில்லை என குற்றம் சாட்டியது அதிகாரிகளிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதேபோல திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் கட்டாங்கண்ணியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அரசு அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து திருச்சி மார்க்கமாக செல்லும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட தேசிய நெடுஞ்சாலையில் சாறை சாறையாக சென்ற வாகனங்களால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. முண்டியம்பாக்கம், ஐயங்கோயில்பட்டு மற்றும் அரசூர் உள்ளிட்ட இடங்களில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகளை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு துரிதமாக முடிக்காததே இதற்கான காரணம் என வாகன ஓட்டிகள் அப்போது குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் ஊராட்சி பகுதியில் சுதந்திர தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரத்தின் முயற்சியால் கொண்டுவரப்பட்ட வளர்ச்சி பணிகளால் தாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாக கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சென்னப்பன் கொட்டாய் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் முறையாக வருவதில்லை, பேருந்து வசதி இல்லை மற்றும் கிராம சபை கூட்டம் நடத்த கோரி பல முறை மனு அளித்தும் நடத்தவில்லை என ஆவேசமாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். மேலும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரித்தனர். கிராம சபை கூட்டு கேட்டு மனுவாக கேட்குறாங்க. நான் பலமுறை அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மனு கொடுத்துமே எந்த ஆக்ஷன் மறுபடியும் மனுவை தான் கேட்குறாங்க தான். அது குறைகளை தீர்க்கிறதுக்கான உண்டான வழிகளை யாருமே இன்ன வரைக்கும் எடுக்கல சார்.